வணக்கம் குழந்தைகளே. எல்லாரும் வகுப்புக்கு தயாரா இருக்கீங்களா? சரி, இன்னைக்கு நம்ம ஒரு பாடல் பார்க்கலாமா? இந்த பாடல் உங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். சரியா? என்ன பாடல்னு பார்க்கலாமா? சரி. நம்ம அம்மா பக்கத்துல கூட இருக்காங்களா? அம்மா பற்றிய பாடல் தான். சரியா? பாடுவோமா? அம்மா இங்கே வா வா, ஆசை முத்தம் தாத்தா, இலையில் சோறு போட்டு ஈயை தூர ஓட்டு, உன்னை போன்ற நல்லார் ஊரில் யாவர் உள்ளார், என்னால் உனக்கு தொல்லை ஏதும் இங்கே இல்லை, ஐயம் இன்றி சொல்வேன் ஒற்றுமை என்றும் பலமாம், ஓதும் செயலே நலமாம், ஔவை சொன்ன வழியாம், அத்தே எனக்கு மொழியாம். சரியா? இந்த பாடலை என்ன செஞ்சு பாருங்க, இன்னைக்கு வீட்ல பாடி பாருங்க. ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நம்ம வகுப்புக்கு போலாமா? இன்னைக்கு நம்ம வகுப்புல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உயிர் மெய் எழுத்துகள் பார்க்க போறோம். சரியா? நேத்தைக்கு வரைக்கும் நம்ம என்ன கிளாஸ்ல பார்த்தோம்? உயிரெழுத்துக்கள் 12 பார்த்துட்டோம். மெய் எழுத்துகள் 18 பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தது பாருங்க, உயிரெழுத்து, மெய் எழுத்து. இந்த 2யும் நம்ம கூட்டணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? உயிர் மெய் எழுத்து கிடைக்கும். சரிங்களா? உயிரெழுத்து 12யும் மெய்யெழுத்து 18யும் நம்ம கூட்டணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? உயிர்மெய் எழுத்துகள் கிடைக்கும். சரிங்களா? பார்க்கலாமா? உயிர்மெய் எழுத்துக்கள்ல முதல்ல அ வரிசை. சரிங்களா? உயிரெழுத்துக்கள்ல முதல் எழுத்து நம்ம என்ன படிச்சோம்? அ தானே? இப்போ உயிர்மெய் எழுத்துக்கள்ல ஃபர்ஸ்ட் அ வரிசை பார்க்க போறோம். ஓகேவா? பார்க்கலாமா? பாருங்க. அ வரிசை. ஓகேவா? இங்க பாருங்க. அ வரிசை அப்படின்னா ஃபுல்லாவே அ, ஆ அப்படின்னு தான் இருக்கும். மெய் எழுத்துக்கள் மட்டும் நம்ம இக்குல இருந்து இன்னு வரைக்கும் எழுதுவோம். சரிங்களா? இப்ப இங்க பாருங்க. இப்போ இக்கு. இது என்ன எழுத்து படிச்சோம்? இக்கு. கூட்டல் அ. இந்த மெய் எழுத்து, இந்த உயிர் எழுத்து 2யும் நம்ம கூட்டணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, க அப்படின்ற உயிர்மெய் எழுத்து கிடைக்கும். இந்த எழுத்து பெயர் என்ன? க. இந்த எழுத்து பெயர் என்ன? க. இக்கு கூட்டல் அ, க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து இக்குல அடுத்த மெய் எழுத்து என்ன? இங்கு. இங்கு கூட்டல் அ, என்ன வரும்? ங. இது எப்படி சொல்லணும்? ங. அடுத்தது இச்சு கூட்டல் அ, ச. இச்சு கூட்டல் அ, ச. அடுத்தது பாருங்க, இச்சுக்கு அடுத்தது என்ன மெய் எழுத்து? இஞ்சு. இஞ்சு கூட்டல் அ, ஞ. இஞ்சு கூட்டல் அ, ஞ. இஞ்சுக்கு அடுத்த மெய் எழுத்து என்ன? இட்டு. இட்டு கூட்டல் அ, ட. உயிர்மெய் எழுத்துல எப்பவுமே புள்ளி வைக்க கூடாது. மெய் எழுத்துல மட்டும்தான் புள்ளி வரணும். இட்டுக்கு அடுத்தது 3 சுழி இன். 3 சுழி இன்னு கூட்டல் அ, 3 சுழி ந. அடுத்து பாருங்க, இத்து கூட்டல் அ, என்னது? த. இத்து கூட்டல் அ, த. அடுத்து பாருங்க, இந்து கூட்டல் அ, ந. ஓகே. அடுத்து பாருங்க, இப்பு கூட்டல் அ, ப. இப்பு கூட்டல் அ, ப. அடுத்து இம்மு கூட்டல் அ, ம. அப்புறம் இம்முக்கு அடுத்து ஈய கூட்டல் அ, ய. இரு கூட்டல் அ, ர. இரு கூட்டல் அ, ர. அடுத்து மேல் நோக்கிய இல் கூட்டல் அ, மேல் நோக்கிய ல. அடுத்து இவ்வு கூட்டல் அ, வ. இவ்வு கூட்டல் அ, வ. அப்புறம் மகரையில் கூட்டல் அ, மகரழ. மகரையில் கூட்டல் அ, மகரழ. அடுத்து கீழ் நோக்கிய இல் கூட்டல் அ, கீழ் நோக்கிய ல. இற்று கூட்டல் அ, ர. 2 சுழி இன்னு கூட்டல் அ, 2 சுழி ந. ஓகேங்களா? இப்ப பாருங்க, இது எப்படி சொல்லணும் உயிர்மெய் எழுத்துக்களை? க, ங, ச, ஞ, ட, 3 சுழி ந, த, ந, ப, ம, ய, ர, ல, வ, ழ, ழ, ர, 2 சுழி ந. ஓகேவா? இது என்ன வரிசை? இது அ வரிசை. இது என்ன வரிசைமா? அ வரிசை. ஓகேவா? உயிர்மெய் எழுத்துக்கள்ல முதல் வரிசை நம்ம அ வரிசை இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கோம்? படிச்சிருக்கிறோம். ஓகேவா? இந்த மாதிரி நமக்கு எத்தனை வரிசைகள் இருக்கு? உயிரெழுத்துக்கள்ல மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் சொன்னோம்? 12 எழுத்துக்கள் சொன்னோமா? உயிரெழுத்துக்கள் எத்தனை எழுத்து சொன்னோம்?
12 எழுத்துக்கள் சொன்னோமா? இந்த 12 வரிசைகளும் நம்ம படிக்க போறோம். சரிங்களா? இந்த 12 வரிசைகள் நீங்க படிச்சு முடிச்சுட்டீங்க அப்படின்னா, தமிழ் எழுத்துக்கள் ஃபுல்லாவே நீங்க படிச்சுட்டீங்க. அதுக்கப்புறமா நம்ம சின்ன சின்ன எழுத்துக்களோட இணைச்சு சொற்களா படிக்கலாம். ஓர் எழுத்து சொல், ஈரெழுத்து சொல், 3 எழுத்து, 4 எழுத்து, அதுக்கப்புறம் ஒரு 2 சொல்ல சேர்த்தா ஒரு சின்ன வாக்கியம். அப்படின்னு சொல்லி நம்ம டெய்லி என்ன செய்யலாம்? ஃபர்ஸ்ட் பேசிக் படிக்கலாம். முதல்ல எழுத்துக்கள் தெரிஞ்சா தானே நம்ம சொற்களா படிக்க முடியும். சொற்கள் தெரிஞ்சா தான் நம்ம வாக்கியம் உருவாக்க முடியும். ஓகேங்களா? சோ அதனால ஃபர்ஸ்ட் நம்ம வரிசைகள் படிக்கலாம். இன்னைக்கு நம்ம படிச்ச வரிசைய இன்னைக்கு என்ன செஞ்சு பாருங்க வீட்ல, சொல்லிக்கிட்டே எழுதி பாருங்க. என்ன செஞ்சு பாருங்க? சொல்லிக்கிட்டே எழுதி பாருங்க. ஓகேங்களா? உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா என்ன செய்யணும்? லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீடியோ. அப்பதான் மேம் போடுற டெய்லி வீடியோ உங்களுக்கு டெய்லி சாயங்காலம் இந்நேரம் நமக்கு வந்து வீடியோ நீங்க பார்க்க முடியும். ஓகேவா? இன்னைக்கு குடுத்திருக்கிற ஹோம் ஒர்க் என்ன செஞ்சிருங்க? மறக்காம எழுதி பாத்துருங்க. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து தமிழ் கிளாஸ் வேணும் அப்படின்னு விரும்புறீங்க. 1லிருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் எனக்கு சாயங்காலம் தமிழ் கிளாஸ் எடுங்க மேம். பேசிக்ஸ் சொல்லிக் குடுங்க, இலக்கணம் சொல்லிக் குடுங்க அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு நான் கீழ வாட்ஸ்அப் நம்பர் குடுக்குறேன். அது நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணீங்க, இல்ல கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் குடுக்குறேன். ஓகேங்களா? நன்றி குழந்தை